மிஞ்சும். அது என்னைக்குமே கொஞ்சம் ஆபத்தானது தான். அது என்னைக்காவது ஒரு நாள் அது கிரிமினல் குற்றமா மாறி இந்த மாதிரி தவறு செய்யும் போது நம்ம குற்றவாளியா மாறி ஜெயிலுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் சார் எனக்கு இன்னொரு கொஸ்டின், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டே அன்னைக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பதட்டத்தில் நிறைய பேர் தேவையான ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகாமல் ரெஜிஸ்ட்ரேஷனே கேன்சல் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டே அன்னைக்கு அவங்க எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், என்னென்ன ப்ரூஃப்லாம் வச்சுருக்கணும் சார்? பொதுவாக எல்லா ஐடி ப்ரூஃப் என்னென்னலாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ஒரிஜினல்ஸ் கையில் வச்சுக்கோங்க. இந்த அவசரமாக இந்த இடத்துல கையெழுத்து போடுங்க, அந்த இடத்துல கையெழுத்து போடுங்க, நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் இருப்பா, ஒரு மணி நேரம் ஆகட்டும், நான் மொத்தமாக படித்து எல்லாத்தையும் மொத்தமாக கூட வேறு எதுலையும் கையெழுத்து போடணுமா அப்படின்னு கேட்கணும். ஒன்று. இதை விட உத்தமமான என்னென்னா முன்னாடி நாளே எனக்கு டாக்குமெண்ட்லாம் கொடுத்து தயாராக வச்சிடணும். எல்லாத்தையும் நான் செக் பண்ணிடுவேன். செக் பண்ணி முன்னாடியே நான் கையெழுத்து போட்டு வச்சிருவேன். நீ கடைசி நிமிஷத்தில் கையெழுத்து போட்டா பேனாவே எடுத்துட்டு போகாதீங்க. கடைசி நிமிஷத்தில் அதெல்லாம் முடியாது, நான் முழுசா படிச்சுட்டு தான் கையெழுத்து போடுவேன்னு சொல்லுங்க. என்ன அவசரமா இருந்தாலும். ஏன்னா அந்த இடத்துல தான் ஆபத்தே காத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் நீங்க பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டே இருப்பாங்க. சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல கையெழுத்து வாங்கினாங்கன்னா ஜெயிலுக்கு போறது அவங்க இல்லை, சொல்லிட்டு அவன் போயிடுவான், அவன் யாருன்னே தெரியாது. 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மோசடி பண்ணீங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கு வாங்கினவனோ வித்தவனோ தான் போக வேண்டியிருக்கும். அதனால 2 பேருமே வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி கடைசி நிமிஷம் கையெழுத்தை அவாய்ட் பண்ணணும். கடைசி நிமிஷத்தில் கையெழுத்து போடவே கூடாது. முன்கூட்டியே படித்து இல்லை நமக்கு தெரியலன்னா விவரமானவங்களை யாராவது கூட வச்சுக்கிட்டு அது செய்கிறது தான் புத்திசாலித்தனம்.